ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் மட்டன் தேங்காய் பால் சூப் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்புங்க. இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனில் வந்து நெஞ்செலும்பு அப்படின்னு கேட்டு வாங்குங்க. இதுதான் சூப்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு ஹெல்த்தியானதும் கூட. நார்மலாக எப்பவும் வாங்குகிற மட்டனில் சூப்பு வைக்கிறதுக்கும் இந்த நெஞ்செலும்பு பீஸில் சூப்பு வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நல்லா மட்டன்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சூப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி மட்டும், கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இதில் மசாலா எதுவும் சேர்க்குறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதுக்கு மூடி போட்டுட்டு ஒரு 10 விசில் விட்டுக்கலாங்க. 10 விசில் விட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், மட்டன்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நான் வந்து 10 விசில் விட்டுருக்கேன் இன்றைக்கி. நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து ஜீரகத்தூளும் சோம்பும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்துக்குவோம். நீங்கள் வேக வைக்கும்போதே கூட நீங்கள் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா கிண்டி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். நான் ஒரு மூடி அளவு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதிகமாக கொதிக்க விடக்கூடாதுங்க. அதனால் நம்ம இப்போ தேங்காய் பால் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சா போதுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். இது ரெடி ஆகட்டும். பாருங்கள், நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேணாம், ஏன்னா மட்டன்லேயே வந்து உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் அதில் உள்ள கொழுப்பு. இதில் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பும் 2 பல் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா செவந்து வரணுங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அதை எடுத்து மட்டன் சூப்பில் சேர்த்துற வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா சூப்பராக தேங்காய் பால் மட்டன் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா சூப்பராக நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குங்க. நம்ம நிறைய மசாலாலாம் சேர்த்து மட்டன் குழம்பு செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம சூப்பாக ரெடி பண்ணி சாதத்தில் நல்லா பசஞ்சு சாப்பிடும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், அண்ட் ரொம்ப லைட்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா சுட சுட சாதத்துக்கு கூட கொஞ்சமாக மட்டன் சூப்பு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மட்டன்லாம் நல்லா வெந்ததுனால தான் நமக்கு வந்து இந்த சூப்பு கூட சேர்த்து சாப்பிடும்போது, ஏன்னா நம்ம மசாலா எதுவுமே சேர்க்காம மட்டனோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நல்லா மறக்காமல் 10 விசில் போல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தையும் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.